எதுக்குப்பா சண்டை போடுறீங்க? நான் எதுக்கா சண்டை போறேன்? உனக்கு என்ன? இல்லப்பா அடிச்சுக்கிட்டு இருந்தீங்க. நாங்க அடிச்சுப்பா உனக்கு என்னடா? இல்லப்பா தடுக்கலான்னு. நீ யாரா எங்களை தடுக்கிறதுக்கா? இல்ல தம்பி சொல்லு. டேய் ராஜன் ஸ்டோரி பாருங்க டேய். தம்பி ஸ்ட்ரைக்கர் அப்பெல்லாம் வைக்க கூடாது. அண்ணன் சொல்லி தரேன் தெரிஞ்சுக்க. எங்களுக்கு தெரியும் நீ போன. நான் சொல்றேன் கேளுங்க, இங்க வாங்க. இங்க பார் ஸ்ட்ரைக்கர் இப்படி வச்சுட்டு கையறனா எங்களுக்கு தெரியும் நீ வேலையை பார்த்துடா தம்பி. நீ போன ஒரியோ ஸ்ட்ரைக்கர் ஆளி முதல்ல கிளம்புனா எங்களுக்கு தெரியும்ண்ணா. சார் நேத்து இப்படிதான் ஒரு சின்ன பையன் என்னடா தம்பின்னு கேட்டான். உடனே அப்படி கையை வாங்கி ரோமன் ட்ரெஸ் பஞ்சு விட்டுறோன்னு சொல்றான். நான் என்ன சொல்லிட்டு சம்மந்தம் பேசிட்டு இருக்கா? இல்ல சார் சொல்றேன். நீ ஒண்ணு சொல்லலாம், ஃபைன் அடிச்சு வண்டி எடுத்துட்டு போ. தம்பி என்ன திருன்னு முழிச்சிட்டு இருக்கா? நான் போலீஸ்ண்ணா. போலீஸா? தம்பி நம்ம தான் போலீஸே. போய் போலீஸ் ராஜன் தம்பின்னு சொல்லு, விட்டுருவாரு. நான் காமெடி வெடி பண்ணாங்கண்ணா. தம்பி இன்ஸ்டாகிராம்ல அண்ணா ஸ்டோரியா பாரு. ராஜி KSR ஐடி. தம்பி நம்ம தான் இங்க. நீ போய் அவர்கிட்ட சார் ராஜா எனக்கு விட்டா மாதிரியே விடுங்க அப்படின்னு சொல்லு. எனக்கு விட்டா மாதிரியே விட்டுருவாரு. போ போ. சரி ஓகேண்ணா. சார் ராஜான தம்பி. ஓ ராஜன தம்பியா நீங்க? ராஜானுக்கு விட்டா மாதிரியே விடுங்க. விட்டுட்டா போச்சு. ஏய் ராஜன போறா பாருங்க டேய். ராஜானா பயலேடா. என்னடா என்ன மண்டை அங்கே நீட்டிட்டு இருக்கு? ஏன் படி வச்சுக்க முடியா? ஸ்கூலுக்கு தானே வர 11 வந்தோடனே திமுறா போட்டேன்னு வச்சுக்க. கையை நீட்டு நீட்டு. என்னடா இவ்வளவு நகம்? என்ன சூனியக்கரைய மாறிட்டு இருக்கியா? நகத்தெல்லாம் கட் பண்ணிட்டு ஸ்கூலுக்கு வர மாதிரி வரணும். டேய் என்ன ஸ்கூலுக்கு விக்கலாம் போட்டு வர? சார் ஏர்னத்தி சார் அது. அட ஆமா. ஏ தலையில எண்ணெய் வைக்கணும்டா. இல்ல இந்த ஏர்னத்தி இப்படி ஏறி போடும். ஏன் தலையில எண்ணெய் வச்சு வர முடியாதா? தேங்காய் எண்ணெய் நம்ம மண்டையில அதெல்லாம் தேய்க்கவே மாட்டோமே. தலையில நாளைக்கு ஃபுல்லா எண்ணெய் வச்சுட்டு ஸ்கூலுக்கு வர மாதிரி வரணும். ரவுடிசம் பண்ற மாதிரிலாம் வரக்கூடாது. குறிச்சு அடிச்சிடும் எல்லாரையும். அங்க பாருங்கடா, அவன் தான்டா ஸ்டூடெண்ட். எவ்வளவு அழகா படிய வச்சு எண்ணெய தடவி எப்படி வந்திருக்கான் பாருங்கடா. அவனை பார்த்து கத்துக்கங்க. நாளைக்கு அவனை மாதிரிதான் வரீங்க. பிரிச்சிருவா இல்லன்னா. தம்பி ராஜே இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நீ எண்ணெய் தடவிட்டு வந்திருக்கலாம். டேய் எங்கடா இருக்கீங்க? வரீங்களா இல்லடா? வேணே வந்துட்டா மச்சான் இங்க பாரு. ஏய் வேணுக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும். காசு கொடுங்கடா. காசு வேணாம். காசு கொடுங்க. காசு வேணாம். டேய் உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஏதோ காசு கொடுத்துருங்கடா. சேரா நவுறா. டேய் சுருட்ட வரலல்ல? எனக்கு தெரியலடா. தெரியலையா? சுருட்ட சூற விட போறேன்டா. டேய் சுருட்ட அலப்பற பண்ணிடாதடா. டூர் அமைதியா போயிட்டு வரணும்டா. டேய் மச்சான் நான் முன்ன மாதிரி இல்லடா. அப்பாடி உள்ள போடா. என்ன வைப்ரேஷன் ஆவறா? ஏ மச்சான் சுருட்ட. ஏய் அமைதியா போய் உட்கார்றா. லே மச்சான் அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. ஏன்டா நீ வேற பயப்படுறிய? வரீங்களா இல்லடா? டைம் ஆயிடுச்சுடா. என்ன ஏதோ டம்மு டம்முன்னு சவுண்ட் கேக்குது. போடு ஏத்து வாடிங்க ஏத்துறோம். அழகு எல்லாம் அவள் இவளது ஸ்டைல். தாய் சுருட்ட சூறடா. ஏய் பாட்டா பண்றா. A few minutes later. இவன் வாமிட் கேஸ். இவன் பக்கத்துல வேணாம். இவன் பக்கத்துல உட்காரவே கூடாது. ஐயோ சுருட்ட டேஞ்சரு. டேய் நீ வாமிட் எடுப்ப? தலைகில தொங்க விட்டாலும் வாமிட் எடுக்க மாட்டேன்டா. அப்ப சரிடா உன் பக்கத்துல உட்கார. டேய் இந்த பக்கம் வா, நான் ஜன்னல் சீட்டு போறேன். நோ டிரைவர் அண்ணா, வண்டி அண்ணா. எல்கேஜியில் நான் பண்ண பிரச்சனைனால யூகேஜிலேருந்து ஸ்கூலு என் கண்ட்ரோலில் வந்தது.
எல்லாரும் ஜானி ஜானி எஸ் பாப்பா ரைம்ஸா இப்ப மனப்பாடமா சொல்லணும். வீட்டுக்கு போய் 10 தடவை ஹோம்ஒர்க் எழுதிட்டு வரணும். சார் ஜானி ஜானி எஸ் பாப்பா படிச்சுனாங்கன்னா பில்டிங் மேல பில்டிங் கட்ட போறோம். சின்ன வயசுல எங்களுக்கு எது நல்லது எது கெட்டது எது குட் டச் எது பேட் டச் சொல்லி கொடுங்க சார். சார் இங்க பசங்களையும் பொண்ணுங்களையும் குத்த சொல்ல முடியாது. கடந்து ஒரு பாதையை தான் குத்த சொல்ல முடியும். அந்த பாதையை நீங்க நல்ல பாதையை அமைச்சு வைங்கன்னு தான் நான் சொல்றேன். எங்களுக்கு எல்கேஜில இருந்து 12வது ஒரு டிசிப்ளின் டீச்சர்னு ஒரு ஆள் வேணும். ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் அவங்க வந்து கிளாஸ் எடுக்கணும் சார். சின்ன வயசுல எங்களுக்கு என்ன மைண்ட்ல நிக்குதோ அதான் கடைசி வரை நிக்கும். என்ன தம்பி யூகேஜில ரவுடிசம் பண்றியா? சார் நல்லது சொல்லி கொடுங்கன்னு கேட்கறதுக்கு பேர் ரவுடி சொன்னா ரவுடி சோம் பண்ணுவோம். லே சாரு சொட்ட முத்த அடிக்க பசங்களை அமைச்சிருக்காராண்டா, வாடா போய் காப்பாத்துவோம். டேய் காப்பாத்த வேண்டியது சொட்ட முத்த இல்லடா. தம்பி சாக்லேட் வேணுமா? வேணும் அங்கிள். முடியா முடியா அத போறேன். நான் சொல்லிட்டேன். எங்க போற? அம்மா அந்த அங்கிள் சாக்லேட் தரேன்னு சொன்னாங்க. எவன்டா? ஐயோ ஓடிடுறே. பாத்தியா ஓடிட்டானுங்க. அம்மா சொல்றேன் நல்லா கேட்டுக்கோ. தெரியாதவனாச்சும் சாக்லேட் கொடுத்தா போக கூடாது. அப்படி போயிட்டேன்னு வச்சுக்க கடத்திட்டு போயிடுவானுங்க. புரிஞ்சுக்க தெரிஞ்சுக்க. A few minutes later. வாங்க அம்மா வாங்க. ஒரு புடவை வாங்கினா 3 புடவை இலவசம். எங்கேயுமே கிடைக்காது. சட்டுன்னு வாங்க பட்டுன்னு வாங்கிட்டு போங்க. போனாலும் வராது பொழுது போனாலும் வராது. சீக்கிரம் வாங்க. ஒரு புடவை வாங்கினா 3 புடவை இலவசமா? வரடே வரடே. தம்பி உண்மையாவே ஒரு புடவை வாங்கினா 3 புடவை இலவசமாப்பா? ஆமா ஆண்டி. எல்லா மக்களுக்கும் ஒன்று சொல்றேன். இப்படிதான் ஒரு புடவை வாங்கினா 3 இலவசம், ஒரு அண்டா வாங்கினா ஒரு குண்டா இலவசம்னு சொல்லுவாங்க. போயிடாதீங்க, கடத்திட்டு போயிடுவாங்க. தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க, அறிஞ்சுக்கோங்க, சொரிஞ்சுக்கோங்க. விளையாடு. ஏச்சி விளையாடுற. சரி விளையாடு. நிலம் எடுக்கமாடா? எது நிழல் எடுக்குமா? கை நடுக்கும். டேய் சீக்கிரம் விளையாடுறதோட இடம்லாம் அதிருது. எதனா டைட்டா புடிச்சுக்கடா. என்ன அளவுல எடுக்கிறான்? டேய் பயங்கரமா விளையாடணும் சுருட்ட. அதான் போலடா. ஆ